நீங்கள் உண்மையிலேயே திருந்தணும்னு நினைக்கணும், காப்பி அடிக்கக்கூடாது. விஜய்க்கு வந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்து நீங்கள் வயிறெறியறீங்க. எறிங்க, நல்லது தான். ஜென்சி தலைமுறையினராக இருப்பவர்கள் சமூக வலைதளத்திலே களமாட வேண்டிய தேவை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கொத்தடிமைகளாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுவோம், நாம் அனைவரும் கொத்தடிமைகள், 200 ஊப்பி என்பதற்கு பெருமைப்படுவோம் சொல்லியிருக்காங்க. உங்களோட பதில் என்ன சார்? அங்கே வந்துட்டு நான் தான் கொத்தடிமைன்னு பேசுகிறேன்னா வரமாட்டான் அடுத்து யாருறாங்க. இது மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. அப்போ நீ இந்த முயற்சி எடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுவாங்க. We are proud கொத்தூஸ். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். இப்போ இந்த மாதிரி மாநாடு போடு, ஜென்சிக்கு மாநாடு அறிவாலயத்தில் போடும்போது இந்த அடிப்படை புரிதல் திமுக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட்டின்னு நான் கொத்தடிமைன்னு பேச விட மாட்டேன். இது மல்லாக்கப்படுத்தி தானே வானத்தை நோக்கி காரி உமிழ்ந்து கொள்ளும். திமுக மாற்று அரசியல்னு சொல்லும்போது வந்த கைதட்டு கொத்தடிமைன்னு சொல்லும்போது வரலையே சார். அந்த வார்த்தை வாயிலேருந்து வரக்கூடாதுல்ல. அங்கேயே நீ முடிஞ்சு போச்சுல்ல. நீ எதுக்குமே கொத்தடிமையாக இருக்காத. உன் சுயமரியாதை என்ன? பெரியார் என்ன சொன்னார்? நான் சொல்கிறேன்னு கூட நீ எடுத்துக்காத. உன் புத்திக்கு பட்டா எடுத்துக்கோ, இல்லை எடுத்துக்காதனால. நீ பெரியாரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோன்னா இதெல்லாம் பேச மாட்டேன். டிஆர் பாலு பையன் வராரு, ராஜா, அவர் வாரிசு. அவங்க அப்பா பாலுன்றது அந்த ஒரு கேட்டகரியில் தானே அவர் எம்எல்ஏ ஆனார். அந்த ஒரு தகுதியில் தானே அவர் மந்திரி ஆனார். வேறு எந்த தகுதியில் டிஆர்பி ராஜா எம்எல்ஏவும் மந்திரியாகவும் ஆனார்? அவரோட வருஷம் எத்தனையோ பேர் அந்த கட்சியில் இருக்காங்க. வாரிசு அரசியல், ஆமாம் நாங்கள் வாரிசு அரசியல், எங்கள் தாத்தா அப்பா நான் என் பிள்ளை வரைக்கும் வாரிசு அரசியல். அப்போ வாரிசு அதிகாரத்தையும் அவங்க ஆதரிக்கிறாங்க சார். அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. இது உருப்படாது. அதுக்கு அதிமுக உருவத்தில் பெட்டர்லாம் அவன் இந்த பிரச்சனையே கிடையாது. வெற்றியோ தோல்வியோ திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. ஏற்றுக்கிறீங்களா சார்? அதில் உண்மை. ஆனால் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது, திமுக காரணத்தை விட. திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. கொத்தடிமையாக இருப்போம் அப்படின்னு கைது கூறாங்களே சார். அவங்க கட்சியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்க கட்சிக்காரனோட குழந்தைங்க அவங்க. கொள்கை அப்படியே எல்லாருமே கட்சிக்காரங்க, கட்சியோட தொடர்புடையவங்க தான் அவங்க. திருவாளர் பொதுஜன யார்? ஜென்சி காப்பா. உன் வழிகாட்டுதல் தான்டா பிரச்சனையே. நீ தாண்டா பிரச்சனையே. உன் வழிகாட்டுதலை நான் இருக்கிறதுக்கு நீயே இருந்துட்டு போ. நான் போகிறேன் என் லைனில், நான் போயிடுவான். என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், நான் போயிடுவேன். பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திமுக அடுத்த தலைமுறைக்கான அரசியலை உருவாக்குறோம், அடுத்த தலைமுறைக்கான புது விதமான அரசியல், இன்ஸ்டாகிராம் அரசியல், வாட்ஸ்அப் அரசியல், யூடியூப் அரசியல் உருவாக்குவோம். ஜென்இசட் மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க அண்ணா அறிவாலயத்தில். அதில் பேசின எல்லாருமே கொத்தடிமைகளாக இருக்கிறதுக்கு பெருமைப்படுவோம், நாம் அனைவரும் கொத்தடிமைகள், 200 ஊப்பி என்பதற்கு பெருமைப்படுவோம் சொல்லியிருக்காங்க. உங்களோட பதில் என்ன சார்? ஒரு விஷயத்தில் அவங்கள பாராட்டணும். அதாவது அடுத்த தலைமுறையை அணுகணுன்ற ஒரு ஐடியா, ஒரு எண்ணம் அவர்களுக்கு அது பாராட்டுக்குரியது. அதுவே அதிமுக வரலையே. அதுதான் அதிமுகவும் திமுகவுக்குமான வித்தியாசம். திமுகவால் மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்து கொள்ள முடியும், மாற்றிக்க முடியும் அவங்களால. அதிமுக அந்த எண்ணமே வரல சுத்தமாக. ஜென்சி அதை கூட்டணும், அடுத்த தலைமுறையை ரீச் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அவங்களுக்கு. அது பாராட்டுக்குரியது, உண்மையிலேயே அது பாராட்டுக்குரியது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சதெல்லாம் அபத்தமாக இருக்குது. அங்கே நான் தான் கொத்தடிமைன்னு பேசுகிறான்னா வரமாட்டான் அடுத்து யாரும். இல்லை, தலைமுறையாக குடும்ப அரசியல் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி அவங்க உட்காந்து பேசுகிறாங்க. இது மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. அப்போ நீ இந்த முயற்சி எடுத்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும்ல. பாயிண்ட். அங்கே வந்த எல்லாரும் அதே எண்ணத்தில் வருவான்னு சொல்ல முடியாது. அங்கே ஒரு நம்பிக்கையோடு வந்தவன் இருப்பான், அவன் சீச்சின்னு முகம் சுழிச்சிட்டு போயிடுவான்ல. நீங்கள் உண்மையிலேயே திருந்தணும்னு நினைக்கணும், காப்பி அடிக்கக்கூடாது. விஜய்க்கு வந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்து நீங்கள் வயிறெறியறீங்க. எறிங்க, நல்லது தான். அது அதன் மூலம் நீங்கள் உங்களை திருத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆனால் நீங்கள் திருத்திக்கலை, மாறாக நீங்கள் காப்பி தான் அடிக்கிறீங்க. காப்பி அடிச்சிங்கன்னா விளங்காது. ஒன்றை போல் ஒன்று வராது. ஒன்று தான், இன்னொன்று தான். அது ஞாபகம் வச்சுக்கோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது. இந்த பூமியில் தோன்றிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணோ பெண்ணோ, திருநங்கையோ திருநம்பியோ, இன்னும் எத்தனை வகைகள் இருக்கிறதோ அத்தனை பேருக்குமே ஒரு தனித்தன்மை இருக்குது. ஒரு மனிதனின் கைரேகை இன்னொரு மனிதனின் கைரேகை போல் இருக்காது, தெரியல. இது இயற்கையின் படைப்பில், இறைவனின் படைப்பில் இது எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் பார்த்தீங்களா? எத்தனை கோடி மனிதர்கள் பூமியில் தோன்றி இருப்பாங்க, இது வரைக்கும் தோன்ற போகிறாங்க. யாரோட கைரேகை இன்னொரு கைரேகை கிடையாது. அது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். ஒருத்தருக்கு ஒரு தனித்துவம் இருக்கணும். அதுதான் நீ புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி மாநாடு போடு, ஜென்சிக்கு மாநாடு அறிவாலயத்தில் போடும்போது இந்த அடிப்படை புரிதல் திமுக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட்டின்னு நான் கொத்தடிமைன்னு பேச விட மாட்டாங்க. இது மல்லாக்கப்படுத்தி தானே வானத்தை நோக்கி காரி உமிழ்ந்து கொள்வது. திமுக மாற்று அரசியல்னு சொல்லும்போது வந்த கைதட்டு கொத்தடிமைன்னு சொல்லும்போது வரலையே சார். அந்த வார்த்தை வாயிலேருந்து வரக்கூடாதுல்ல. அங்கேயே நீ முடிஞ்சு போச்சுல்ல. நீ எதுக்குமே கொத்தடிமையாக இருக்காத. உன் சுயமரியாதை என்ன? பெரியார் என்ன சொன்னார்? நான் சொல்கிறேன்னு கூட நீ எடுத்துக்காத. உன் புத்திக்கு பட்டா எடுத்துக்கோ, இல்லை எடுத்துக்காதனால. நீ பெரியாரை ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறோன்னா இதெல்லாம் பேச மாட்டல.
அந்த வார்த்தை தானே வந்து கடந்த 5 வருஷம் திமுக வீட்டுக்கு அனுப்பப்படுறதுக்கு காரணமாக இருந்தது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ நீ மறுபடியும் அதையே பேசுகிற. அப்போ என்ன அங்கே பேசுனீங்க? டிஆர் பாலு பையன் வராரு, ராஜா, அவர் வாரிசு. அவங்க அப்பா பாலுன்றது அந்த ஒரு கேட்டகரியில் தானே அவர் எம்எல்ஏ ஆனார், அந்த ஒரு தகுதியில் தானே அவர் மந்திரி ஆனார். வேறு எந்த தகுதியில் டிஆர்பி ராஜா எம்எல்ஏவும் மந்திரியாகவும் ஆனார்? அவரோட வருஷம் எத்தனையோ பேர் அந்த கட்சியில் இருக்கான், நமக்கெல்லாம் தெரியும், எனக்கு தெரியும். அதே தொகுதியிலே இருக்கிறாங்க. அதே தொகுதியிலே இருக்கான். கட்சிக்காக இது எல்லாத்தையும் இழந்துட்டு இவரை விட படித்த, இவரை விட பண்பான, டிஆர்பி ராஜா விட தகுதியானவன் எத்தனையோ பேர் எம்எல்ஏக்கும் மந்திரி ஆகிறதுக்கும் இருக்கான். 3 தடவை ஒரு எம்எல்ஏ, 3ஆவது தடவை மந்திரி ஆனார், தோத்துட்டார். இப்போ நீங்கள் அவரை கூட்டின்னு வரீங்க அங்கே உள்ள, அதுவே அங்கேயே அடி வாங்குதில்ல. புதுசாக ஒருத்தரை நீ கூட்டின்னு வந்தீங்கன்னா கூட ஓகே. அங்கே கூட உங்கள் மந்திரி பிள்ளை தானே வர முடியுது, உங்கள் பொருளாளர் தானே அவர் டிஆர் பால். இன்றைக்கி என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க நீங்கள்? ஜென்சி கிட்ட நீ எப்படி போவ? அவங்க பேசுகிறவங்க நான் கொத்தடி பண்ணுறான், ஊப்பின்றான். இன்னொரு ஆள் பேசினேன் சார், வாரிசு அரசியல். ஆமாம், நாங்கள் வாரிசு அரசியல், எங்கள் தாத்தா, அப்பா, நான், என் பிள்ளை வரைக்கும் வாரிசு அரசியல். அப்போ வாரிசு அதிகாரத்தையும் அவங்க ஆதரிக்கிறாங்க சார். அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. சொல்கிறாங்க, இதுக்கு அர்த்தமே இல்லை. அந்த எண்ணம் நல்லது, ஆனால் நீங்கள் பழைய பாதையில் தான் போகிறீங்க. இது உருப்படாது. அதுக்கு அதிமுக உருவத்தில் பெட்டர்லாம் அவன் இந்த பிரச்சனையே கிடையாது. எதுவுமே எடுக்க மாட்டான், எதுவுமே விளங்காது, உருப்படாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரே குட்டையில் மட்டைகள் உண்மை அதுதான். எதுவுமே மாறலையாங்க. பிறப்பால் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் வாரிசு அரசியல். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லணும்ல, அதை நியாயப்படுத்தி பேசினா. அப்போ எதுக்கு நீ ஜென்சி ஒன்றும் முட்டாள் இல்லை, அவன் ரொம்ப ஷார்ப்பு. இவங்க ஜென்சியை மேனிப்புலேட் பண்ணி, நீங்கள் ஜென்சியை மேனிப்புலேட் பண்ண பார்க்குறீங்க, வாங்கி கட்டிப்பீங்க. இருக்கிறதும் போடும், உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறதும் உங்களுக்கு போயிடும், திமுகவுக்கு போயிடும். நீங்கள் அழகாக சொன்னீங்க, நீங்கள் ஜென்சியோட உரையாடலுக்கு போனீங்கன்னா அது மகிழ்ச்சி. நான் அப்படி தான் நினச்சேன். ஸ்டாலின் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லும்போது மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு உரையாடலுக்கு போகிறாங்க, டிபேட், ஒரு ஆர்குமெண்ட், புது அரசியல் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அவங்களோட நம்ம விவாதிக்கிறோம், அந்த தலைமுறையோட நம்ம விவாதிக்கிறோம், அடுத்த தலைமுறையோட. ஒரு ஆர்குமெண்ட்டை, ஒரு டிபேட்டை, ஒரு உரையாடலை ஸ்டாலின் தொடங்குறாரு. நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இது உரையாடல் கிடையாது. உங்கள் மேடையில் நீங்கள் பேசினதை புதுசாக ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்து பேச வைக்கிறீங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இது கிடையாது உரையாடல். ஜென்சியோட உரையாடல்ன்றது வேறு, புது ஐடியாலஜி. அவன் கேட்கணும், உங்களை கேள்வி நாக்க பிடிங்கிற மாதிரி கேட்கணும். அவன் மாறா இதை நியாயப்படுத்துகிறான், நீங்கள் பேசுகிறத அவன் நியாயப்படுத்துகிறான். ஆமாம், நாங்கள் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் தான், குடும்பமாக அரசியல் பண்ணுறோன்னு ஸ்டாலின் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவார். அதையே புதுசாக வரவனை வச்சு பேச வைக்கிறீங்க. இது எப்படி போவோம் அடுத்த தலைமுறை கிட்ட? ஒரே டைலாக, ஆள் மட்டும் வேறு. கடைசியில் டிஆர்பி ராஜா கூட்டின்னு வந்தீங்க, முடிஞ்சு போச்சு கதை எல்லாமே. இவ்வளோ பண்ணதுக்கு அவங்க ஒரு முற்று அவ்வளோதான், அது ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஆகவே இவங்க இன்னும் திருந்தலை, இவங்க உரையாடலுக்கு போல. ரொம்ப அழகாக சொன்னீங்க, மேனிப்புலேட் பண்ண போகிறாங்க. மேனிப்புலேட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் அசிங்கப்பட்டு நிற்பீர்கள், இன்னமும் தோல்வியை தழுவீர்கள். ஜென்சி கிட்ட, அடுத்த தலைமுறை கிட்ட உரையாடலுக்கு தயாரானீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. அடுத்த தலைமுறையிடம் தோற்றுப்போக நாம் தயாராக இருக்க வேண்டும்னுவாங்க. அடுத்த தலைமுறையோட உரையாடலை தொடங்குனீங்கன்னா அது 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 வெற்றி பெறும். மோடி அதானுங்க செய்கிறாரு, அடுத்த தலைமுறையோட உரையாடுறாரு. தொழில்நுட்பத்தை கையில் எடுக்கிறதுன்றது என்ன இல்லையா? ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்கல்ல அவங்க. தப்பு ரைட்டான ஏதோ பண்ணுறாங்க, புதுசாக பண்ணுறாங்கல்ல. அடுத்த தலைமுறையோடு நீ உரையாட தயாராக இருக்கியா? இல்லையே. நீங்கள் வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் வச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறீங்க. கிடையாதுங்க, அதில் கண்டென்ட் என்னன்னு தானே அவன் பார்ப்பான். இந்த அரசு தோல்வி அடையும் பொழுது, ஒருவேளை இவர்கள் தோல்வி அடைந்தால் நமக்கு தெரியாது இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா. ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான் ஆகுது. நிறைய குறைகள், குற்றச்சாட்டுகள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன. இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து பிரச்சனைகளை தீர்க்கலைன்னா அரசுக்கு எதிரான உணர்வு பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் வளரும். அப்போ கூட இந்த அரசு பிடிக்கலன்னா மக்கள் வேறு மாற்றம் தேடி போவாங்களே, போய் திமுக கிட்ட வரமாட்டாங்க. மக்கள் வேற ஒரு புது ஆளை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவங்க இருக்கிறவங்களே நீங்கள் ஏற்றுக்குங்கன்னு சொல்ல வர்றாங்க. வந்து ஆமாம், நான் வாரிசு அரசியல்ன்ற வார்த்தை அவங்க வரலாமா? கொத்தடிமையாக இருப்போம் அப்படின்னு கைது கூறாங்களே சார். அவங்க கட்சியிலேருந்து கூட்டின்னு வந்திருக்க கட்சிக்காரனோட குழந்தைங்க அவங்க. கொள்கை அப்படியே எல்லாருமே கட்சிக்காரங்க, கட்சியோட தொடர்புடையவங்க தான் அவங்க. திருவாளர் பொதுஜனம் யாருங்க? அவங்க தாத்தாவோ, அப்பாவோ, அம்மாவோ, பாட்டியோ, பெரியப்பாவோ, சித்தப்பாவோ, மாமாவோ, மாமியோ, அத்தையோ, யாரோ ஒருத்தர் திமுகவில் இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இருக்கிறாங்க. அவங்க மூலமாக தான் நீங்கள் அவங்கள அணி திரட்டுறீங்க. அதனால தான் அந்த வாய் வந்து ஆமாம் நான் வாரிசு அரசியல் நியாயப்படுத்துது. காரி உமிழ வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து நீ நியாயப்படுத்துகிறேன்னா என்ன அர்த்தம்? நான் கேட்குறேன். கரெக்டாக இன்னொரு நியாயப்படுத்துதல் வரும். வாரிசாக இருக்க ஒரே காரணத்துக்கு எனக்கு வாழ உரிமை இல்லையான்னுவாங்க.
உனக்கு வாழ உரிமை இருக்குது, யார் இல்லைன்னு சொன்னான்னா மற்றவனுக்கெல்லாம் வாழ உரிமையே இல்லைன்ற மாதிரி தானே நீ நடந்துக்கிற, வாய்ப்பை கொடுக்குறேன். இளைஞர் அணின்னு போட்டு இருக்கிறது எல்லாருமே 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து எல்லாம் வந்து கட்சியில் ஏற்கனவே மந்திரியா எம்எல்ஏ எம்பி வந்து பழந்துன்னு கொட்டப்பட்டவனோட பிள்ளைங்க. புதுசாக ஏதோ நடத்திட்டோம் ஜென்ஸின்னு வந்து எல்லாம் வந்து ஜீன்ஸ் போட்டுன்னு உட்காந்துருக்கணுமா? அது முட்டாள்தனமானது. அவன் வந்து வேஷ்டி சட்டையில் கூட வந்து உட்காரலாம் ஜென்ஸி, அதெல்லாம் நீ இல்லைன்னா நீ சொல்ல முடியாது. இதுதான் அதாவது வந்து காப்பி அடிக்கிறதுல வர கோளாறு இது. காப்பி அடிக்கிறதுல வர கோளாறு இது. கண்டென்ட் என்ன? உள்ளடக்கத்தை பற்றி பேசு தம்பி. வெளிப்பூச்சி அதே மாதிரி ஜீன்ஸு டிஷர்ட் போட்டுக்கிட்டு உட்காந்துன்னு பேசுகிறேன்னு. ஏன்னா திமுகவை பற்றி பேச அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். ஆனால் அவங்க எதையுமே பேசலை சார். அடுத்த தலைமுறையோடு எப்படி உரையாடுவது சொல்லு? அந்த புரிதலே உங்களுக்கு இல்லையே. மேம்போக்கா மட்டும்தானே நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் இந்த முயற்சி எண்ணம் நல்லது, ஆனால் உள்ளடக்கத்தில் தோற்று போய் நிற்கிறீங்களே. மாத்திரைன்னு சொன்னதுக்கே வெட்டு குத்து நடக்குது சார். மாத்திரன்னு சொன்னதுக்கே வெட்டு குத்து நடக்குது. 64 மாவட்டம் வச்சுருக்காங்க போல். ஒரு 10% ஒரு 7 மாவட்டத்தில் தலைவர்களை மாற்றி ஜென்ஸிலேருந்து போட சொல்ல. அடிதடின்றது சின்ன வார்த்தை. ரணகாலம் வெட்டு குத்து தான். ரணகாலம் இது கீழே செய்ய வேண்டிய பெரிய அறுவை சிகிச்சை காத்திருக்குது. அதை பற்றி கவலைப்படாமல் மேலே மேம்போக்காக வந்து நீங்கள் வந்து மருந்து தடவின்னு இருக்கீங்க. அதாவது இந்த வாரிசில் இருக்க எல்லாருமே வழி விட்டு நிற்கணும்னு சொல்கிறீங்க. அவங்களே விளைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறீங்களா? எல்லாம் செத்துருங்க நான் சொல்ல முடியும் நம்ம. இல்லை சார், நீங்கள் அப்படி இல்லை. இப்போ டிஆர்பி ராஜா அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்க கூடாதுன்னு சொன்னது, அது வரும்போதே அங்கே வாரிசு அரசியலோட விழுமியம் வந்து மேலெழும்பி நிற்குது இல்லைங்க. வாரிசு அரசியலின் வார்ப்பு தானங்க அவர் டிஆர்பி ராஜா. எவ்வளோ ஓப்பனாக கொண்டு வந்தீங்க நீங்கள். அந்த மாதிரி ஒவ்வொரு மந்திரியும் மொத்த வடிவமாக இல்லை இருந்தது. கூடாரம் இல்லை, வாரிசு அரசியலின் கூடாரம் இல்லையா? அதிமுக அது கிடையாது. அவங்க எந்த ஒரு இனிஷியேட்டிவும் எடுக்க மாட்டாங்க, அது ஃப்ரீயாக விட்டுரும். மொத்தமாக மன்னராட்சி தானே இது. அதனால தானே இந்த மாற்றம் வந்தது. மன்னராட்சியின் மறு வடிவமாக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசும் ஸ்டாலின் அரசும் இருந்ததோட விளைவு தான் இன்றைக்கி விஜயோட வருகை. இதை பார்த்து உங்களுக்கு புத்தி வரணும் இல்லை? இது உங்களுக்கு தெரியுதுங்க, ஆனால் உங்களால் சரி பண்ண முடியல. ஏற்றுக்க மனசு வர ஏற்றுக்க மனசுக்கு தெரியுதுங்க, மனசுக்கு அறிவுக்கு ரெண்டுத்துக்குமே தெரியுது. இதுதான் பிரச்சனைன்னு தெரியுது. என்னை விட உங்களை விட அவங்களுக்கு எது சிக்கல்ன்றது ரொம்ப அழகாக அவங்களுக்கு தெரியும். பாலுக்கெல்லாம் தெரியாதா என்ன? ஏன்னா 60 வருஷமாக அரசியலில் பழந்துன்னு கொட்டப்பட்டவருங்க அவருக்கு தெரியாதா? நான் சொல்லி தானே தெரியும். நம்மலாம் ஒன்றுமே கிடையாது. ஜுஜிபி அவங்க முன்னால் அவங்களுக்கு தெரியும், ஆனால் அவங்களால ஒன்றும் மாற்ற முடியாது. இது சும்மா இது ஒரு ஜும்லான்னு அமித்ஷா பாஷையில் சொன்னால் ஜும்லா நாடகம் இது. ஜென்ஸி அப்படின்றது ஜென்சின்னு சொல்லிட்டு மாவட்ட தலைவர் பிள்ளைங்க. நீங்கள் மாவட்ட தலைவர் பிள்ளை, அவன் மச்சானோட பேத்தி, மச்சிச்சியோட பேரன், மாவட்ட பொறுப்பாளர்களோட கூட்டம், அவ்வளோதான். ஓகே, போய் ஒரு காலேஜில் நடத்தேன். ஃப்ரெஷ்ஷாக ஒரு காலேஜில் போய் எந்த இடமே தரலையா சார்? தர்றேன்னு சொன்னவங்கெல்லாம் பின்வாங்கிட்டாங்களாம். கடைசி அண்ணா அறிவாலயத்தை இந்த கதை விடுறாங்க. பச்சை பொய். பாதி மண்டபம் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு சொந்தமானது. இதுனா அப்படியே தேச விரோத சக்திகளை அவங்கெல்லாம் அப்படியே தலையில் மாற்றிட போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கதை விடுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தடுக்கிறாங்க, ஜென்சி மீட்டப்போ தடுக்கிறாங்க. 3 நாளாக தடுத்தாங்க, கடைசியாக அண்ணா அறிவாலயம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கதை விடுறாங்க, நான் நம்ப தயாராக இல்லை. நீங்கள் விஜய்க்கு பண்ணதை உங்களுக்கு இன்றைக்கி பண்ணுறாங்கன்றீங்களா? அந்த சாமர்த்தியெல்லாம் இந்த அரசு கிடையாது இப்போதைக்கு. பாதி மண்டபம் அவங்க மண்டபங்க. தமிழ்நாட்டில் பாதி மண்டபம் திமுககாரர்களுக்கு சொந்தமான மண்டபம். உங்கள் கையிலே வச்சுக்கிட்டு என்ன நாடகம்? ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வந்து இன்றைக்கி வசதி இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் கதை அதெல்லாம் சரி, அதான் அண்ணன் எங்கே வேணால் நடத்திட்டு போங்க. என்ன நடத்துறீங்கன்றதான முக்கியம். மெசேஜ் தானேங்க முக்கியம். எங்கே நடத்தினா என்னங்க? ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க சார். என்ன அப்படின்னா, நீங்கள் திமுகலேருந்து எத்தனையோ பேரை பேசுகிறவங்க இல்லை புதுசாக தயாராகிறவங்க யாரை வேணால் கொண்டு வந்து நிப்பாட்டி இதான் திமுக, இனிமேல் இப்படி தான் இயங்க போகிறேன்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எடுத்துகிட்டு வர்றவங்களாம் உங்களுக்கு ஆப்பா அடிக்கும். ஏன்னா ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை முன்னாடி வந்து ட்ரோல் மெட்டீரியலாக இருந்தவங்க, இப்போ ஜூலி போன்றவர்களோ இல்லை டிஆர்பி ராஜா போன்றவர்களோ, இந்த மாதிரி ஆட்களே நீங்கள் கூட்டு வந்து இன்னும் கீழே போயிட்டுருக்கீங்க. அதை மனசில் வச்சுங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ட்ரோல் இது கண்டினியூஸாக வருது. இது உண்மையா சார்? இவங்கெல்லாம் கூட்டு வர்றாங்களா இன்னும் திமுக கீழே தான் போகுமா? அது கீழே போதா மேலே போதான்றது எனக்கு தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேங்க, இந்த முயற்சி அந்த எண்ணம் நல்லதுங்க. ஆனால் நீங்கள் அதில் வந்தவர்கள், அதில் மேடையில் இருந்தவர்கள், அவங்க பேசிய பேச்சுக்கள், அது எந்த மாற்றத்தை கொண்டு வருது சொல்லுங்களேன்? ஏற்றுக்குங்க, வாரிசு அரசியல் ஏற்றுக்குன்ற மாற்றம் தான். கொத்தடிமைன்றது உடனே சூடு போடணும்னு நீங்கள் பார்க்குறீங்க. உடனே உங்களுக்கு வந்து விஜய் வந்தோம் நாங்களும் அப்படி ஆயிடணும்னு பார்க்குறீங்க. அது எதுலேருந்து வந்தது? உங்களை பிடிக்காமல் நீங்கள் பண்ணுற அட்டூழியம் தாங்காமல் தானே வந்தது. அப்புறம் அதை மாதிரி நீங்கள் எப்படி ஆக முடியும்? மிகப்பெரிய அளவில் வந்து மாற்றம் தேவைப்படுது கட்சிக்கு. ஆனால் அந்த மாற்றத்தை அந்த கட்சியால் கொண்டு வர முடியாது. அது காலப்போக்கில் நடக்கணும்.
ஒரு நாளில் 2 நாளில் நடக்காது. நினச்சா கூட மாற்ற முடியாது அவங்களால. கெட்டி தட்டி போன விஷயங்கள் நிறையா இருக்குங்க உள்ளுக்குள்ளே. கெட்டி தட்டி போன விஷயங்கள் இருக்குது. அது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் செஞ்சுருக்கணும். இனிமேல் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஏதோ பண்ணணும் நம்ம, இது இப்படியே போனால் நல்லா இருக்காதுன்றது மட்டும் தெரியுது. ஆனால் எப்படி பண்ணுவாங்க அவங்க? ஏன்னா இந்த தலைமுறை வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப வலுவான தலைவர்கள் இருக்காங்க உள்ள. அவங்கள நீங்கள் எல்லாரையும் மாற்றிட்டு கொண்டு வரதும் கஷ்டம். அப்போ புதுசாகவும் இருக்கணும், பழசாகவும் இருக்கணும். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் செயல் தலைவர்னு யங்ஸ்டர்ஸை போடணும், தலைவராக மாவட்ட தலைவராக பெரியவங்க வயசானவங்க இருந்துட்டு போட்டோன்ற மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுறதா நான் கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்னு தெரியல. பலன் கொடுத்தா நல்லது தான். இப்போ ஒரு மாவட்டம் இருக்குது, அந்த மாவட்டத்துக்கு ஒரு 30 வருஷமாக அங்கேயே பழந்துன்னு கொட்டை போட்டவர் தான் தலைவராக இருப்பார். இப்போ வரைக்கும் இருப்பார். அவர் செத்துட்டாருன்னா ஒரு புள்ள வந்துடுவான், பேரன் வந்துடுவான், இப்படியே தான் போவோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, நல்லதுங்க, நோக்கம் நல்லதுங்க. ஆனால் கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வருவீங்க? மாவட்ட தலைவரை நீக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. புதுசாக ஒரு பையனை கொண்டு வரீங்க, நேற்று வந்த குரூப்லேருந்து ஒரு பையனை கொண்டு போகிறீங்கன்னா அவன் எப்படி செயல்படுவான்? அப்போ இதுக்கு ஒரு வயமீடியாவை நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி 2 தலைவர்கள், ஒரு செயற் தலைவர், ஒரு தலைவர், அவர் வழிகாட்டுதலில் இவர் செயல்படணும். அங்கே தான் அவன் ஜென்சி காப்பான். உன் வழிகாட்டுதல் தான்டா பிரச்சனையே, நீ தான்டா பிரச்சனையே, உன் வழிகாட்டுதலை நான் இருக்கிறதுக்கு நீயே இருந்துட்டு போ. நான் போகிறேன் என் லைனில், அவன் போயிடுவான். என் வேலையை பார்த்துட்டு போகிறேன், அவன் போயிடுவான். இல்லை சார், அந்த மாணவர்களையோ அந்த குழந்தைகளோ ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலான்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா விஜய் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். இல்லைங்க, இதெல்லாம் அவங்க தப்பாக பண்ணுறாங்க. விஜய் ஒன்றும் மேனிப்புலேட்லாம் பண்ணலை. மேனிப்புலேட் பண்ணிலாம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடியாது. அது வந்து வாக்களித்த மக்களையும் இளைஞர்களையும் குறைச்சி மதிப்பிடக்கூடிய அபத்தமான ஒரு எண்ணம் அது. திமுக மேனிப்புலேட் பண்ண முயற்சிக்குதுன்றது உண்மை. ஏன்னா இவங்க காப்பி அடிக்கிறாங்கல்ல, ஒரிஜினலாக இல்லையாங்க இவங்ககிட்ட. ஜென்ஸின்றது வாங் கான்செப்ட் இல்லை, அது அவன் கான்செப்ட். கலர் ஜெராக்ஸ் ஆனால் பிளாக்ல வந்துருச்சு, அவ்வளோதான். சரி, நீ மேனிப்புலேட் தான் பண்ணுற, சரியாக சொன்னீங்க. யூஆர் ட்ரைங் டு அட்டெம்ப்டிங் டு மேனிப்புலேட் தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அது அக்யூரேட்டாக ரைட் சார். அவங்க நல்லா இருக்கிறவங்களே இப்படி ஏற்றுக்க, எங்களை ஏற்றுக்க. நீ வா, என்ன மாதிரி எல்லா வேலையும் பண்ணு, எல்லா குல்மா வேலையும் பண்ணுன்றீங்க நீங்கள். தாவேக மேலே 1000 விமர்சனம், அதுக்கு மேலே இங்கே விமர்சனம் இருக்குது சார். அப்போ நீங்கள் முதல்ல இது வந்து காப்பிங் தானேங்க இது. அவன் பண்ணுறது ஜென்ஸின்ற வார்த்தை போன மாதம் ஏன் திமுக வாயிலேருந்து வரல? மே 1 வரல, ஜூன் 1 ஏன் வருது? மே 1 ஏப்ரல் 1 வராத வார்த்தை ஜென்ஸி ஜூன் 1 ஏன் வருது? ஏன்னா ஓட்டு வந்துடும், தோற்று போச்சு, கட்சி காலி. அதனால் உங்களுக்கு வந்து ஆட்சி போயிடுச்சு, உங்களுக்கு இந்த இது வருது. அது தானாக வந்தது, தன்னெழுச்சியாக வந்தது. அது காசு வாங்காமல் அவன் வேலை செய்கிறான். நீங்கள் மாதம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்து ட்விட்டர் ஹேண்டில் மெயின்டைன் பண்ணுறீங்க. அவன் 3 லட்சம் பேர் ஃப்ரீயாக வேலை செய்கிறான். அதில் தான் உங்கள் சிக்கல் வருது. ஆகவே இது அவங்க இன்னமும் புரிந்து, அதாவது அவர்கள் திருந்த தயாராகலை, திருந்த மாட்டார்கள். இன்ஸ்டாகிராம் மட்டும் மேனிப்புலேட் பண்ணால் ஜெயிச்சலன்ற எண்ணத்தில் இருக்காங்க. அலகிருதம் மேனிப்புலேட் பண்ணி ஜெயிக்கலாம் இல்லை, அவங்க அப்படி தான் சார் இருக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் ஓடாதுங்க. அதெல்லாம் இதை விட கேவலமாக போகும். அதாவது உங்களோட பலமும் போய் பலவீனம், புதுசாகவும் பலம் வராமல் இருக்கிறதும் போய் அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுத்தரில் போய் நிற்பீங்க, 2 கட்டான போய் நிற்பீங்க. மேனிப்புலேஷன் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பண்ணாலும், ஃபிசிக்கலாக வாய் வார்த்தைகளில் பண்ணாலும், டெக்னாலஜியை வச்சு பண்ணிங்கனாலும், மேனிப்புலேஷன்றது நெகட்டிவ் கான்செப்ட். மேனிப்புலேட் பண்ணுறதுன்றது வந்து தவறு. மேனிப்புலேட் பண்ணுறதுன்றது வந்து திரிப்பது என்பது தவறு. அடுத்த தலைமுறையோடு போய் நீங்கள் மேனிப்புலேஷனில் பண்ணிங்கன்னா வட்டிக்கு முதல்ல திரும்ப வாங்கி கட்டுப்பீங்க, இருக்கிறதும் போய் நடுத்தரில் தான் நிற்பீங்க. பெரியார தலைவராக ஏற்றுக்கிட்டு நீங்கள் கொத்தடிமைன்னு சொல்கிறீங்கன்னா அதுவே எவ்வளோ அசிங்கங்க. அந்த வார்த்தை அங்கே இருக்க மேடையில் இருக்க தலைவர்கள் ஏன் அலோவ் பண்ணுறாங்க? பின்னாடி பெரியார் ஃபோட்டோ இருக்குது, அதுவே. இப்போ நீ வந்து கற்றுக்கல. இந்த வார்த்தை யார் வாயிலேருந்து வரும்னா பர்சனலாக காம்ப்ரமைஸ் ஆனவங்க வாயிலேருந்து தான் வரும். ஆமாம், டு பி ஃப்ராங்க், ஒரு மனிதன் தன்னை கொத்தடிமைன்னு சொல்லிப்பானா? சொல்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க நலன்களுக்காக அவர்கள் தாங்களே எங்கேயோ சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சொல்லுவோம் கொத்தடிமை என்று பெருமை, ஆனால் இதில் என்ன பெருமை இருக்குது அப்படின்றத கேள்வி. வேணா கெட்டுப்போ, எல்லாரும் சார்பாக நீ எதுக்கு பேசுகிற? அப்போ புரிதலை அங்கே, அப்போ என்ன நீ சொல்லி கொடுத்து அவனை கொண்டு வந்து மேடையில் உட்கார வச்ச? ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கிட்ட போகும்போது கொத்தடிமைன்னா காரி துப்ப மாட்டான், அது எப்படி ஒத்துப்பான்? அதை ஒழிச்சு தானே சார் திமுக. அப்புறம் என்ன? நாளைக்கு மக்கள் அனைவரும் விஜய்க்கு எதிராக திரும்பினா கூட திமுக பக்கம் அந்த வாக்கு போகாது. அதாவது மக்கள் அனைவரும்னா இப்போ இருக்கக்கூடிய ஆதரவு குறைகிறதுன்னு வச்சுக்கோங்க. அது திமுக பக்கம் போகும் நான் நினைக்கல. வேறு யாராவது புதுசாக ஒருத்தட்ட போவோம், நேச்சுரலி போவோம்.
அங்கே தான் வாய்ப்பு அதிகம். திரும்ப இங்கே போய் அடைக்கலமாவதற்கு வாய்ப்பு குறைவு. அல்லது இவங்க பெரிய அளவில் தங்களை திருத்திக்கணும். 10% எடுத்தாலே அது எப்படி முடியும் திமுகலன்னு தெரியும். உள்ள சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஆகவே இவங்க பூச்சு வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. புறையோடி போயிருக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் வந்து அடுத்த தலைமுறை அது எப்படி எடுத்துக்கணும்னு நமக்கு தெரியாது. நான் சொல்கிறேங்க, அந்த எண்ணம் பாராட்டுக்குரியது. ஸ்டாலின் அவர்களுடைய எண்ணம் பாராட்டுக்குரியது. அந்த எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியது. அதை ரெண்டு தாண்டி அங்கே பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோஷியல் மீடியான்னு மொத்தமாக எடுத்துக்காரு சார். சோஷியல் மீடியாவில் முன்னதை இருந்ததை விட திமுக இப்போ குற்றச்சாட்டுகள், குறைகள், அதாவது இந்த அரசாங்கம் மேலே இருக்கிறத அதிகமாக அள்ளி வீசுகிறாங்க. இது நல்லதா கெட்டதா? திமுகவுக்கு அது எப்படி முடியும்? எதிராக முடியுமா? எந்த சோஷியல் மீடியாவில் விஜய் ஆட்சிக்கு வந்தாரோ அந்த சோஷியல் மீடியாவையே நம்ம இப்போ சரியாக பயன்படுத்தணுன்ற ஒரு புரிதல் அவங்களுக்கு வந்துடுச்சு. இன்னும் அக்ரெசிவாக நம்மளோட பொலிட்டிக்கல் அஜெண்டாவை சோஷியல் மீடியாவில் முன்னெடுத்து செல்லணும் என்ற தெளிவான புரிதல் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த அளவில் அதை பாராட்டணும். அதுதான் நான் சொல்ல வரேன். திமுக அண்ணா திமுகக்கான வித்தியாசம் குறைஞ்சபட்சம் மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளணும், புதிய தொழில்நுட்பங்களோட முக்கியத்துவம், இதெல்லாம் வந்து ஸ்டாலினுக்கு நல்லாவே புரியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களால போக முடியல. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அந்த புரிதலே கிடையாது. அதனால் அது கவலையே கிடையாது அவங்களுக்கு. நான் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் விஜய் பயன்படுத்தியது தான் ஆட்சியை கைப்பற்றியதற்கு காரணம் என்பதை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி நம்ம அதை கையில் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கு. எனி கவர்மெண்ட் வில் கோ அன்பாப்புலர் டே பை டேன்னுவாங்க. இன்றைக்கி வந்து நாடு முழுவதும், குறிப்பாக தமிழ்நாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா, மக்களோட கோரிக்கைகள், அபிலாஷைகள், எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அதில் வந்து எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதை மக்கள் தேவைகளை முழுவதும் அமல்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த இடத்துல தான் ஒரு பேலன்ஸ் வருது உங்களுக்கு வந்து ஒரு நாட் பேலன்ஸ், அந்த இடத்துல தான் ஒரு பிளவு வருது உங்களுக்கு வந்து, டிவைடு வருது. அதை எவ்வளோ அழகாக நீங்கள் வந்து சாமர்த்தியமாக அந்த டிவைடை இட்டு நிரப்புறீங்க, மக்கள் கோரிக்கைகளை எந்த அளவுக்கு நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க, அட்லீஸ்ட் ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் தீர்த்து வைக்கிறீங்கன்றது தான் சவால். அரசு செய்யக்கூடிய பல தவறுகள் இன்றைக்கி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் போட்டு நாராக கிழிக்கும்போது நாளாக ஆக வந்து இப்போ விஜய் ஆதரிப்பவர்கள் கூட வந்து மெல்ல மெல்ல மாற ஆரம்பிப்பார்கள். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். சிங்கப்பெண் அதிரடி திட்டம் துவக்க விழா போன வாரம் ஒரு நாள், கடந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு கலந்து கொள்ளக்கூடிய முதல் அரசு நிகழ்ச்சி. அதற்கு ஏற்பாடுகள் பெரிய அளவில் செய்யப்பட்டிருந்ததாக அறிகிறேன். திடீரென்று இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுகிறது. ரத்து செய்கிறது தவறு கிடையாது. அப்படி ரத்து செய்யும்பொழுது எதன் காரணத்திற்காக ரத்து செய்யப்படுகிறது என்பது தெரிவிக்கப்படும். சில நேரங்களில் காரணம் சொல்லாமல் தவிர்க்க முடியாத காரணங்கள் ரத்து செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அது எப்போ இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்பது தெரிவிக்கப்படும். ரீஷெட்யூல் டிஐபிஆரில் வந்துடும். இந்த முறை ரத்து செஞ்சதற்கான காரணமும் சொல்லப்படலை. அந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதா அல்லது கைவிடப்பட்டதா என்ற தகவலும் இல்லை. ஏன்னா அடுத்து எப்போ அந்த நிகழ்ச்சின்றதை பற்றின தகவல் இல்லைன்னா நம்ம எப்படி எடுத்துப்போம்? நான் சொல்ல, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். அதில் ரத்து செய்ததுக்கு வெளியில் சொல்ல முடியாத காரணங்கள் இருப்பதாக கூட வைத்துக்கொள்ளலாம். கடந்த காலங்களையும் அப்படிலாம் நடந்திருக்கு. வெற்றியோ தோல்வியோ திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. ஏற்றுக்கிறீங்களா சார்? அதில் உண்மை. ஆனால் அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதில் ஒரு சேஞ்ச் இருக்குது. திமுகவை எந்த கொம்பனாலையும் அழிக்க முடியாது, திமுக காரணத்தை தவிர. பெரிய ஸ்டேட்மெண்ட் சார். திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அந்த காரியத்தை திறம்பட திமுகவை தனக்கு தானே செய்து கொள்ளும். அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஆமாம், சீரியஸாக தான் நான் சொல்கிறேன். நான் இன்னொன்றுங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து வெளியிலேருந்து வந்தவங்களால் அழிக்கப்பட்டதில்லை, அதனுடைய உள் முரண்பாடுகளால் தான் அழிக்கப்பட்டு. அதனால் எந்த கொம்பனாலையும் திமுகவை அழிக்க முடியாது என்பது உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு சின்ன திருத்தம், அந்த திருப்பணியை திமுக தனக்குத்தானே செய்து கொள்ளும். அந்த பாதையில் தான் இப்பொழுது அவர்கள் போய் கொண்டிருக்கிறார். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமிழாக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.